ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பப்ஜி மேன் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஜேஎம்ஐ 3.7 அப்டேட்டோட நியூ கார் ஸ்கின் E12 போனஸ் பாஸோட மெத்திக் அவுட்ஃபிட்டையும் வெஹிக்கல் ஸ்கின்னையும் நம்மளுக்கு ரிவீல் ஆகிக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸூட் கூட வரப்போகிற கன் ஸ்கின் அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஸ்டல் ஸ்கின் உங்களுக்கு ஆர்பியில் தான் கிடைக்க போகுது. நான் எத்தனை ஆர்பி ரீச் பண்ணால் தெரில. இந்த ஹெல்மெட் ஸ்கின் 20 ஆர்பி ரீச் பண்ணாவே கிடச்சிரும். அடுத்து பேக் பேக் ஸ்கின்னு இது 60 ஆர்பி ரீச் பண்ணால் கிடைக்கும். இந்த விஎஸ்எஸ் கன் இது எத்தனை ஆர்பி ரீச் பண்ணால் கிடைக்குன்றது எனக்கு லீக்ஸ் கிடைக்கல. லீக்ஸ் கிடச்சிட்டோன்னே உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி தான் இந்த ஏஆர் கன்னுக்கும் இந்த தாம்சன் கன்னுக்கும் இந்த 3 கன்னுக்கான ஆர்பி எத்தனை ரீச் பண்ணால் கன் கிடைக்குன்றதை நான் அடுத்த வீடியோவில் கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆர்பி 50 கூட போகிற அப்கிரேடு கன் ஸ்கின்னு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 ஆர்பி ரீச் பண்ணால் இந்த M7 ஸ்கின் தான் கொடுக்க போகிறாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கின்னா இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் 17 ஆர்பி ரீச் பண்ணால் இந்த வெஹிக்கல் ஸ்கின் தருவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ஆர்பி ரீச் பண்ணால் கொடுக்க போகிற மெத்திக் அவுட்ஃபிட்டு தான். இது ஒரு ஓல்டு அவுட்ஃபிட்டு திருப்பி கொண்டு வந்துக்கிறாங்க. ஓகே, நம்ம அதை பார்த்துட்டு இப்போ போனஸ் பாஸை பற்றி பார்க்கலாம். போனஸ் பாஸில் ஃபஸ்ட்டாக கொடுக்க போகிற அவுட்ஃபிட்டு தான். இந்த அவுட்ஃபிட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. இந்த கார்டை வச்சு தான். அப்புறம் கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா P90 கன் ஸ்கின் கொடுத்துடுறாங்க. இது நார்மல். இது வந்து அப்கிரேட் பண்ண அப்புறம் இருக்கிற லுக் இது. அப்புறம் வெஹிக்கிள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பக்கிக்கு தான் கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி தான் இது நார்மலு. அப்புறம் அப்கிரேட் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும். இதோட கில்ஃபீல்டு இன்னும் வரல, வந்தோடனே நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இந்த மால்டோ ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னில் தான் வரப்போகுது. அது எந்த ஸ்பின்னு இன்னும் ரிவீல் ஆகலை. அது ரிவீல் ஆகினோடனே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஸ்கின் ஒன்று வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன், நியூ கார் ஸ்கின்னு. அது இந்த கார் ஸ்கின் தான். இது காட்ஜிலா கார் ஸ்கின் மாதிரி இருக்குது. இதோட லுக் எப்படி இருக்குதுன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸூட் கூட வரப்போகிற கன் ஸ்கின் EMP தான். இது வந்து நார்மல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேசிக் ஃபார்ம், ஃபைனல் ஃபார்ம் போகிற நிலைங்க. மீது ஃபைனல் ஃபார்ம் பார்க்கறதுக்கு இந்த கன்னை கூட எந்த எக்ஸூட் வரப்போதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. எக்ஸூட்டுன்னு நான் உங்களுக்கு போடுறேன். இந்த M16 கன் ஸ்கின் உங்களுக்கு வரப்போது 3.7 அப்டேட்டில். கைஸ், பப்ஜி பிசிலேருந்து மொபைல் வெர்ஷனுக்கு நிறைய பொருட்கள் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அதில் இந்த பேக் பேக்கும் ஒன்று. இந்த பேக் பேக் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஜோன்லேருந்து எழுத்து குறையாமல் கொஞ்சம் நேரம் பாதுகாக்கும். இந்த பேக் பேக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமர் பேக் பேக். இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேக் பேக்கும் ஒரே கெப்பாசிட்டி தான் இருந்தது. ஆனால் இது நம்மள ஜோன்லேருந்து மட்டும் பாதுகாப்பாக எடுத்துன்னு போயிட்டு ஜோனுக்குள்ளே வரும். அவ்வளோதான் இந்த பேக் பேக்கோட இது 3.7 அப்டேட்டில் தான் வரப்போகுது. சரி, அவ்வளோதான் கழிச்சிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தா போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடும். நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். 120 FPS எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்துறேன்னா நம்ம இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, பாய்.